வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்ல உள்ள தேர்ட் லெசன் ஆன இனப்பெருக்க நலன் அப்படிங்கற பார்க்கற உள்ள புக் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றில் HIV, ஹெப்படைட்டிஸ் B, வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றியான சரியான கூற்று எது அப்படினு கேட்டிருக்காங்க. இதுல எது கரெக்ட்னா தேர்ட் ஒன் தான். HIV என்பது ஒரு நோய் கிருமி. பிற அனைத்தும் நோய்கள். ஓகேவா? சோ HIV என்பது நோயை ஏற்படுத்துது. எய்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமி. ஹெப்படைட்டிஸ் B, வெட்டை நோய், ட்ரைகோமோனியாசிஸ் இது எல்லாமே நோய்களுக்கு பேர். கீழ் உள்ள குழுக்கள் பாக்டீரியா பால்வினை நோய் குழுவை குறிப்பிடுக. இது எதுல இந்த குழுக்கு ஆப்ஷன்ல எது வந்து பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள்? ஒன்னு வந்து கிரந்தி, கிளாமிடியாசிஸ், அப்புறம் வெட்டை நோய். இது எல்லாம் இந்த மூணுமே வந்து பாக்டீரியாவோட பால்வினை நோய்கள். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கிளாமிடியாசிஸ் ஒரு வைரஸ் நோய்னு சொல்லிருக்காங்க. தப்பு இப்பதான் பார்த்தோம். அது வந்து பாக்டீரியா நோய். டிரிபோனிமா பாலிடம் என்னும் ஸ்பைரோகீட் பாக்டீரியாத்தால் வெட்டை நோய் தோன்றுகிறது. இந்த பாக்டீரியாத்தால் வெட்டை நோய் தோன்றுகிறது என்பது தவறு. கிரந்தி நோயின் நோய் வெளிப்படு காலம் ஆண்களில் 2 முதல் 14 நாட்கள், பெண்களில் 7 முதல் 21 நாட்கள் சொல்லிருக்காங்க. இதுவும் தவறு. எது கரெக்ட்னா எது உயிர் பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த முடியும் என்பதுதான் இதுல சரியானது. அடுத்து ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் குறைக்கிறதுனால, அதாவது FSH ஹார்மோனையும் LH ஹார்மோனையும் அது சுரக்கக்கூடியதை தடுக்கிறதன் மூலமா இங்க வந்து என்ன ஆகுது, அண்ட செல் வெளியீட்டை அந்த கருத்தடை மாத்திரைகள் தடுக்கிறது. ஆன்சர் இருக்கு FSH மற்றும் LH ஹார்மோன்களின் சுரத்தலை தடுப்பதன் மூலம். அடுத்து கீழ்வரும் அணுகுமுறையில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுக்க கூறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கூறல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது தப்பா சொல்லிருக்கு. விந்து குழல் தடை அப்படிங்கிறது விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஓகேவா? ஹார்மோன் வழி கருத்தடைகள் விந்து செல்கள் உள்நுழைவதை தடை செய்யும், அண்டச்செல் வெளியேற்றம் மற்றும் கருவுறுதலை தடை செய்யும் என்பது கரெக்ட். தடுப்பு முறைகள் வந்து கருவுறுதலை தடை செய்யக்கூடிய முறைகள். அடுத்து உள் கருப்பை சாதனங்கள் விந்து செல்கள் விழுங்கப்படுவதை அதிகரிக்கும், விந்து செல்களின் நகர்ச்சியை ஒடுக்கி கருவை செய்யும் திறனை குறைக்கும். இதெல்லாமே கரெக்ட். சோ அது ஒண்ணுதான் தப்பு. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்து சரியான தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது சரி தவறு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கூற்று ஆள வந்து ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்க பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு இரண்டாவது கூற்று வந்து மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகள் ஆகும். திருப்பி நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஆ வந்து சரி, கூற்று ஆ வந்து தவறு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்க பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் கரெக்ட். இது தவறு. இது எல்லாமே வேதிப்பொருட்கள் வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அடுத்து வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தாமிரம் வெளியீடு IUD அப்படின்னு சொல்லிருக்காங்க. தாமிரம் வெளியீடுங்கிறது மல்டிலோட் 375. அடுத்து ஹார்மோன் வெளிவிடு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் LNG 20. அடுத்து மருந்தில்லா IUD. இந்த வகை IUDங்கிறது வந்து என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா லிப்பல் வழிய IUD. இதுதான் வந்து மருந்தில்லாத IUD. இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். மாத்திரைகள் வந்து சாகலி. IUD முறைகள் கொடுத்துருக்காங்க. அது எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சோ ஆப்ஷன் இருக்கு D. கீழ்வருவனவற்றில் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகள் விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது தப்பு. ஓகேவா? ஹார்மோன்ங்கிறது ஹார்மோனை குறைச்சு அந்த அண்டம் வெளியிடுவதை தடுக்கிறது. ஓகேவா? சோ அதான் இங்க சொல்லிருப்பாங்க. கரெக்டானது வந்து அண்ட வெளிப்பாட்டை தடை செய்தல், கருப்பை வாய்க்கோளின் தன்மை மாற்றத்தால் விந்து செல் நுழையும் பாதை மற்றும் விந்து செல் நகர்வதை பலவீனப்படுத்துகின்றன, கருப்பை உட்கோளை படலத்தில் ஏற்படும் மாற்றம் கருப்பதிவிற்கு எதிரான சூழலை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் கரெக்ட். இது ஒண்ணுதான் தப்பு.